12:20 மணிக்காக சிஜேபி கட்சியுடன் மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இந்த சூழலில் நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக 27ஆம் தேதி வரை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார், தொடர்ச்சியாக நீட் தேர்வு வினாத்தல் கசிவு காரணமாக எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக புகார்களை தெரிவித்து வண்ணம் இருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. 20ஆம் தேதி தொடங்கியதிலிருந்தே எதிர்க்கட்சிகள் பல்வேறு விஷயங்கள், அதே போல குறிப்பாக நீட் தேர்வு ரத்து, நீட் தேர்வுக்கு வினாத்தல் கசிவு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து அவையில் விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறார்கள். இதனால் சபாநாயகரை முற்றுகையிட்டு அவர்கள் அங்கு முழக்கங்களை எழுப்பக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 5 நாட்களாகவே அவை ஒத்திவைப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்பொழுது மக்களவை வருகின்ற திங்கட்கிழமை வரைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விவாதங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் நீட் தேர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு விவாதிக்க வேண்டும் என்று தொடர் முழக்கத்தில் ஈடுபட்டதன் காரணமாக, தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக தற்பொழுது அவை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 27ஆம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற மக்களவை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மாநிலங்களவையிலும் உறுப்பினர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவை மதியம் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார், 12:20 மணிக்காக சிஜேபி கட்சியுடன் மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இந்த சூழலில் நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக 27ஆம் தேதி வரை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார், தொடர்ச்சியாக நீட் தேர்வு வினாத்தல் கசிவு காரணமாக எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக புகார்களை தெரிவித்து வண்ணம் இருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. 20ஆம் தேதி தொடங்கியதிலிருந்தே எதிர்க்கட்சிகள் பல்வேறு விஷயங்கள், அதே போல குறிப்பாக நீட் தேர்வு ரத்து, நீட் தேர்வுக்கு வினாத்தல் கசிவு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து அவையில் விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறார்கள். இதனால் சபாநாயகரை முற்றுகையிட்டு அவர்கள் அங்கு முழக்கங்களை எழுப்பக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 5 நாட்களாகவே அவை ஒத்திவைப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்பொழுது மக்களவை வருகின்ற திங்கட்கிழமை வரைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விவாதங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் நீட் தேர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு விவாதிக்க வேண்டும் என்று தொடர் முழக்கத்தில் ஈடுபட்டதன் காரணமாக, தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக தற்பொழுது அவை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 27ஆம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற மக்களவை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மாநிலங்களவையிலும் உறுப்பினர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவை மதியம் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார், ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.